தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. முதல் விஷயம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உண்மையா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த பிலேயாம் அந்த இருமனம் உள்ளவனா இருந்தபடினால அவன் இப்ப போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, சரிப்பா நீ போயிட்டு வா. பாருங்க 18 இருந்து படிங்களேன். ரொம்ப இப்ப இன்னும் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. ஐயோ, இந்த வார்த்தைலாம் கேட்கும் போது தான் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வளவு நல்லவராப்பா நீன்னு தோணுது எனக்கு. பிலேயாம் பேசுறத பாருங்களேன். நீ வீடு நிறைய வெள்ளி தந்தாலும் எப்படி படிங்களா அந்த வசனத்தை? பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும். என்னடா ரே பா, 10,000 ரூபாய் கொடுத்தா 10 கும்பிடு போட்டு போயிடுவான் போல இவன். ஆனா இவன் பேசுற பேச்சு பார்த்தா ஐயோ பா, வீடு நிறைய எனக்கு பொன்னும் வெள்ளியும் தந்தாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை மீறக்கூடாது. பேச்சில ஒன்றும் குறைச்சல் கிடையாது நமக்கு, வெறும் பேச்சில தான் ஓடுது நம்ம கதையே. ஆமா, நான் மீற மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு போய் ஜெபம் பண்றாரு. இப்ப படிங்க. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஐயோ அப்பா, பிலேயாம பார்த்தா அப்படியே கட்டி பூச்சி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்குது இந்த வார்த்தையை பேசினதுக்கு. ஆனா பேச்சு வேற, உள்ளம் வேற இல்ல. மனசெல்லாம் பொருளாசை, மனசெல்லாம். புரியுதா உங்களுக்கு? இவர் என்ன சொல்றார்? வீடு நிறைய பொண்ணு வெள்ளின்றார்ல, இது பேச்சில் இருக்குல்ல. ஆனா அவன் ஹார்ட் அப்படி கிடையாது. அவன் ஹார்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். இங்க வாங்க, யூதாவுக்கு வாங்க. யூதா 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின. போதுமா? கூலிக்காக. அதே போல 2 பேதுரு 2:15 பாருங்க. 2 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி அதுக்கு முந்தின வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். அந்த இருதயமே எதுல பழகிடுச்சா? பொருளாசையில பழகிடுச்சு. அநீதத்தின் கூலியை தான் அந்த இருதயம் விரும்புது. ஆனா இருதயம் அந்த மாதிரி இருக்குது. பேசுறது எப்படி இருக்கு? விளங்குதா உங்களுக்கு? இருமனம். பேச்சு வேற, மனசு வேற. மனசு ஃபுல்லா அநீதத்தின் கூலியை விரும்புது. ஆனா பேசுறது, வீடு நிறைய பொண்ணு தந்தா கூட நான் ஆண்டவருடைய கட்டளை மீறி வரமாட்டேன் பிரதர். இது இந்த மாதிரி எவ்வளவு பேர் எனக்கு இங்க அல்வா கொடுக்குறான் தெரியுமா சர்ச்சில்? எனக்கு தெரியும், கொஞ்சம் பேர் தெரியும், ரொம்ப பேர் தெரியாது. தெரியாம இருக்கிற வரைக்கும் நன்றி. எனக்கே எவ்வளவு தெரியுதுன்னா அவருக்கு எவ்வளவு தெரியும் பாருங்க. ஏன்னா இந்த இருமனம் இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களால
சுத்தமா பெற முடியலங்க. இப்போ வந்துருங்க என்னாகமத்துக்கு. வீடு நிறைய பொண்ணு வெள்ளி தந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரா? சொல்லிட்டு அப்புறம் ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியிலே இங்கே தங்கியிருங்கள். ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீங்க இருந்துட்டு போங்க சார், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்ப போய் ஜெபம் பண்றாரு. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களோடு கூட போ. நீ என்ன பண்ணு? நீ அவர்களோடு கூட போ, நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ பேசு. ஏங்க ஆண்டவர் 2வது தடவை அவனை தடுத்திருக்கலாம்ல, வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. எத்தனை தடவை சொல்றது உனக்கு? உன் இருதயம் தான் பொருளாசையில பழகிருச்ச, உன் இருதயம் தான் அநீதத்தின் கூலியை தானே விரும்புது. அப்ப உனக்கு வந்து 100 வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? உன் இருதயத்தை திருத்தி கொள்ளணும்ன்ற எண்ணம் உனக்கு இல்ல, மனம் திரும்பணும்ன்ற எண்ணம் இல்ல, தேவனுக்கு பிரியமானது என்னது அப்படின்றத பகுத்து பார்க்கறதுக்கு உனக்கு தெரியலன்னா ஆண்டவர் வந்து ஒவ்வொரு முறையும் இல்லப்பா இது தப்புப்பா இது செய்யாதப்பான்னு இவருக்கு வெளியரங்கமாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? சரி போன்னு சொல்லிட்டாரா? சரி கவனிங்க, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தது கர்த்தர் உரிவின பட்டயத்தோட நிக்கிறாராங்க. கோவம் வந்துடுச்சு கர்த்தருக்கு. அப்ப என்ன, நான் போன்னு சொன்னா நீ போயிடுவியா? எப்படி போன்னு சொன்னா நான் எந்த டோன்ல பேசுறேன்னு கூட உனக்கு தெரியலையா பிள்ளையாமே? நீங்க தானே போ சொன்னீங்க. நான் போன்னு சொன்னா நீ போயிடலாமா? நான் போன்னு கோவத்துல சொல்றேன், தெரியலையா உனக்கு? கழுதை விலகி போகுது. கழுதைக்கு தெரியுது, இந்த கழுதைக்கு தெரியல. சில கழுதைகளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏண்டா நம்ம போற வழியெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது, முன்ன போனா முட்டுது, பின்ன போனா உதைக்குது, சைட்ல போனா உரசுது, ஏன் பிரச்சனை அப்படின்றது அந்த கழுதைக்கு புரிஞ்சிடுச்சு. எந்த கழுதைக்கு? 4 கால் உள்ள பேச முடியாத கழுதைக்கு புரிஞ்சிடுச்சு. உட்காந்துக்கிட்டு இருக்கிற கழுதைக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கழுதைக்கு விளங்கல. அந்த கழுதை தான் மனசு மயங்கி இருக்குது பொருளாசையில. கழுதைக்கு இப்ப எது மேல கோவம் வருதுன்னா, கழுதைக்கு கழுதை மேல கோவம் வருது. ஏய் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற பாத்துக்கோ, என்ன நீ ரொம்ப டென்ஷன் பண்ற, நீ என்ன முன்னாடியும் பின்னாடியும் போக விட மாட்டற. ஏய் லூசு, இது கழுதை பேசுது. லூசாப்பா நீ, நானா போக முடியாம பண்றேன், ஒருத்தர் நிக்கிறாரு முன்னாடி, உன் கண்ணு தெரியல அவனுக்கு. படிங்க அந்த வசனத்தை 23 இருந்து படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை உருவிட்டு இருக்கிறாரு. அவரு விட்டா போட்டிருப்பார் பொழுது. நல்ல வேலை இவனை காப்பாத்துனதே கழுதைதான். அல்லேலூயா. நல்லா சொல்ல மாட்டேன் இப்பெல்லாம். அல்லேலூயா வராது உங்களுக்கு. நல்லா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ எந்த கழுதை மேல டென்ஷன் ஆவறியோ அந்த கழுதை தான் உன்னை காப்பாத்துது. நிறைய நேரத்துல விளங்குதான் உங்களுக்கு. சில நேரத்துல நம்ம யார் மேல கோவப்படுவோம், அவன் மேல இவன் மேல. யாருமே கிடைக்கலாம். ஆண்களுக்கு வீட்டுல கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அம்மா, அப்படி யாராவது கிடைப்பாங்க. ஒருத்தர் யாருமே கிடைக்கலாம், கட்சியில பாஸ்டரு, இப்படி யார் மேல ஒருத்தர் மேல டென்ஷன் ஆகும்ல. அப்படி டென்ஷன் ஆகிற கழுதை தான் உங்களை காப்பாத்துது. இல்ல ஆமா, புரியல இவருக்கு இங்க இந்த விஷயம். படிங்க. தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு விலகி வயலில் விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். அத வழியில திருப்பறதுக்கு பிழையாம் அடிச்சான். உன் வழி சரியில்லாம இருக்கும்போது அது வழி மாதிரி தானே போவோம். நீ உன் வழியை சரிப்படுத்தணும், அப்பதான் அது ஒழுங்கான நேர் வழியில போவோம். அதுக்கு வழி கிடைக்கல. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே. அத இவர் வழி, அத இவரோட வழிக்கு கொண்டு வரணும்னு இவர் முயற்சி பண்றாரு. அது அவனை அவர் வழிக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுது. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ கழுதைய உன் வழிக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ற, கழுத உன்னை அவர் வழிக்கு கொண்டு போகணும்னு அது முயற்சி பண்ணுது. அல்லேலூயா. ஆமா, இப்ப யார் ஜெயிக்கிறான்றதுதான் விஷயமே. இது 2 மனசு இருக்கிற ஆட்களுக்குள்ள இது ஒரு பெரிய போராட்டம்.
மறுபடியும் என்ன பண்ணுது, கழுதைய வயல்ல இருந்து மேலே ஏற்றிட்டார். மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில போய் நின்றார். ரெண்டு பக்கமும் சுவர், நடுவுல நின்றார். கழுதைக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம சுவரோடு எத்தனை போய் இவன் காலை தேய்ச்சி விட்டுச்சு. பீலையாமுக்கு காலெல்லாம் அடி, சொரசொரப்பா இருந்திருக்கும் பொழுது செவரு தேய்ச்சிக்கின்னு ஒரே ரத்தம் வருது. இறங்கி டென்ஷன் ஆயிட்டாரு தலைவரே. டென்ஷன் ஆகி கையில வச்சிருந்தான் பொழுது ஏதோ ஒரு தடியை வச்சு கழுதிய வலாசுன்னு வலாசுறான். இருந்த கோபத்தை எல்லாம் கழுத மேல காட்டி, சில ஆட்கள் வீட்டுல பிள்ளைங்க மேல எல்லாம் காட்டுவீங்க நீங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க எங்கேயும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்படி பாருங்க, கழுதை தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலையாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலது புறம் இடது புறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்தில நின்றார். கழுதைக்கு இப்போ போறதுக்கு தெரியல, படுத்து கொண்டது. பீலையாமின் கீழ் கழுத டென்ஷன் ஆகி பேசிடுச்சு. எதுக்கு என்ன 3 வாட்டி ஆச்ச, அதுக்கு அது என்னன்னுக்குது. அது என்ன பண்ணுது, கவுண்ட் பண்ணுது. பாருங்க 28. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஆமா, நான் என்ன பண்ண, 3 வாட்டி ஏன் ஆச்ச, கேட்கத்தானே செய்யும் கழுத. சும்மா இருக்கிற கழுதையை தோணு நம்ம நோண்டி விட்டுட்டு அது அப்புறம் கேட்குது. உடனே நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற, அவரு யாரு, நம்மால், நீ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற, என்ன நீ வெறுப்பேத்துற, என்ன நீ பரியாசம் பண்ணுகிறாய், உனக்குன்னா நான் கில்லுக்கரியா போயிட்டேனா, உனக்கு கூட நான் இலக்காரமா போயிட்டேனா, ஆச்சா போச்சான்னு பேசுறாரு இவரு கழுதை கிட்ட. அது சொல்லுது, டேய் லூசு, நீ என்ன கட்டின நாள் முதல்ல, சி நீ என்ன வாங்கின, நீ என்ன வாங்கின நாள்ல இருந்து நான் என்னைக்காவது அப்படி நடந்துக்கிறேன்டா. அது என்னவோ தெரியல, கழுதைக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது போல இருக்குது. அது சொல்லுது, உன் கூட இவ்வளவு நாள் இருக்கிறேன்னா, நான் எப்பயாவது இப்படி நடந்துருக்கிறேன்னா, ஏன்னா நீ ஏன் இந்த மாதிரி போட்டு அடிக்கிற. கர்த்தர் தடையா நிக்கிறாரு. அவர் தடையா இருக்கும் போது நான் எப்படி போக முடியும் பாருங்க. அவர் அது சொல்லுது. அப்பொழுது கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். அவன் இப்பதான் அவன் கண்ணு திறந்துச்சு. இப்ப அவன் ஆண்டவரை விழுந்து பணிறானா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு, கழுத விலகுனது நல்லதுன்னு நினைச்சுக்கோ, கழுத மட்டும் விலகாம இருந்ததுன்னு வை, நீ காலி. 33 பாருங்க. கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. அது என்ன பார்த்து அது விலகுது, அதுக்கு பயம் வருது. கழுதைக்கு இருக்கிற பயம் உனக்கு இருக்குதா? அது மட்டும் விலகாம இருந்திருந்தேன்னு வை, எனக்கு விலகாமல் இருந்திருந்ததானால் இப்பொழுது நான் கொன்னுட்டு கழுதையை உயிரோட வச்சிருப்பேன். அப்ப கவனிங்க, சில நேரங்கள்ல இந்த இருமனம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, இவருக்கு கவனிங்களேன், இவருக்கு அந்த இருமனம் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? இவரோட மனம் ஒரு பக்கம் பேச்செல்லாம் அப்படி பேசினா கூட மனமெல்லாம் பண ஆசை, பொருள் ஆசை, அது அந்த அநீதத்தின் கூலியை விரும்பி விரும்பி அந்த பாதையிலேயே பயணிக்கிறதுனால இவரால் சரியான டிசிஷன் எடுக்க முடியல, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் கிளம்பி போறான் மனுஷன். இவ்வளோ சொன்னதுக்கு பிறகும் அதனால்தான் இந்த இருமனம் உள்ள ஆட்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தயவு செய்து நீங்க ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி இருமனதா நீங்க எங்கேயும் இருந்துடாதீங்க உங்க வாழ்க்கையில. ஒரு பக்கம் யாக்கோபு தன் சுயபலத்தை நம்பி எதுலையா மேல வந்துடலாம், கர்த்தர் பேர்ல நம்பிக்கை இல்லை. இன்னொரு பக்கம் கர்த்தர் என்ன சொல்றாரு தன்னுடைய வாழ்க்கை குறித்து அந்த அறிவு இல்லாம எவனோ ஒருத்தன் பாலாக் ராஜா, அவன் நம்மளை ஆசீர்வச்சிருவான், அவன் நம்மளை கனப்படுத்திடுவான், அவன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு பணத்துக்கு பின்னாடி ஓடுறது. இந்த மாதிரி எல்லாம் மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு நாள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. 2 நினைவுகள்ல இருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க. அல்லேலூயா.
ஆமா, உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். உங்களை ஆசீர்வதிக்கிறது உலகமோ உலகத்தின் மனுஷர்களோ கிடையாது. உங்க சுயபலமோ திறமையோ கிடையாது. நீங்க 2 மனசா இருந்தீங்கன்னா இதுல இருந்து தயவு செய்து வெளியே வந்துருங்க. என்ன ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், கர்த்தரால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற எண்ணத்துக்குள்ள நீங்க பூரணமா வந்துருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, இதே போல இன்னொரு நபர்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அந்த காலம் அந்த மாதிரி ஆகாப் ராஜாவுடைய நாட்கள்ல ஜனங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க, குழம்பி போயிட்டாங்க. இந்த ராஜா போய் ஒரு பாகால் ஆசாரியனுடைய, பாகால தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். எசபேல்னு அந்த பொம்பளைக்கு பேர். அவ அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அவளுக்கு நிறைய பாகால் கோயில்களை உண்டாக்கி பாகால் பூஜாரிகளை கொண்டு வந்து பாகால் தீர்க்கதரிசிகளை வச்சுட்டார். இப்ப தேசத்தினுடைய ராஜாவை திருப்திப்படுத்துறதுக்காக ஜனங்கள்லாம் இந்த ராஜாவினுடைய வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பாகால தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமா போகுது. விக்கிரக தோப்புகள் எல்லாம் உண்டாக்கிட்டாங்க நிறைய தேசத்துல. கர்த்தர் அந்த நாட்கள்ல தான் எலியா தீர்க்கதரிசியை எழுப்புறாரு. எலியா தீர்க்கதரிசி எழுப்பி இவங்களோட வழிகள் சரியில்லைன்னு ஒரே விக்கிரக ஆராதனை. எங்க பாரு, உங்களுக்கு தெரியும்ல விக்கிரக ஆராதனை, நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எப்போ பாரு விக்கிரகங்களை வணங்கிக்கிட்டு விக்கிரக சிலைகளை வணங்கிக்கிட்டு அதுக்கு பூஜைகளை போட்டுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த தேசத்தை கொஞ்சம் ஒரு 3 வருஷம் மழை பெய்யாம அடைச்சாலாவது இவங்களுக்கு உணர்வு வருதா பார்க்கலான்னு சொல்லிட்டு எலியா மூலமா சொல்லி அனுப்பிச்சிட்டார். தேசத்துல என் வாக்கின்படி அன்றி 3 வருஷம் 6 மாசம் மழை வராதுன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தையை சொன்னதுனால எல்லாருக்கும், ராஜாவில இருந்து மக்கள் வரைக்கும் எலியா மேல கோபம் வருதே தவிர எவனுக்கும் மனம் திரும்பணும்னு தோணல. புரியுதுங்களா? வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன் மேல கோபம் வருது. ஆனா அந்த வசனத்தை சொல்லி கொடுக்கிற தேவன் பேர்ல இவங்களுக்கு மனம் திரும்புதல் வரமாட்டேங்குது. ஆண்டவர் தான் இதை செய்யறாரு, ஆண்டவர் தான் இதை நமக்கு சொல்றாருன்ற உணர்வு வரல. அப்புறம் 3 வருஷம் 3.5 வருஷம் கழிச்சு எலியா அந்த தேசத்து ஜனங்களுக்கு வெளிப்பட்டு, இங்க பாரு எல்லாரும் வா, கர்மேல் பர்வதத்துக்கு வா, இந்த காரியத்தை செஞ்சது நான் இல்ல, கர்த்தர் தான் செஞ்சாரு, கர்த்தர் தான் தேவன், நீங்க பாகால பின்பற்றி போக கூடாது, 2 வழியா நீ நடக்காத. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்று. யாருக்கு நீ முழங்கால் படியிட போற? யார உன்னுடைய நாவு அறிக்கை பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கர்மேல் பர்வதத்தில் கூட்டுறாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கதான் சொல்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்னு கேட்கிறாரு. தயவு செய்து எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நீங்க எப்ப உங்களுக்கு அந்த டபுள் மைண்ட் இருக்குதோ அப்பவே உங்களுடைய ஓட்டம் சீராக இருக்காது, நடக்கிறதே சீராக இருக்காது. நீங்க குந்தி குந்தி நடக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆரோக்கியமான நடை இல்ல, உங்களது ஆரோக்கியமான ஓட்டம் அல்ல. ஒரு ஊனமான ஒரு மனிதனை போல நீங்கள் நடக்கிறீர்கள். சரியா உங்களால நடக்க முடியல, ஆசீர்வாதத்தை நோக்கி நடக்க முடியல. 2 நினைவுல இருக்கீங்க. நீங்க கொஞ்ச நாள் இப்படி இருக்கீங்க, கொஞ்ச நாள் அப்படி இருக்கீங்க. கொஞ்ச நாள் பாகால் பக்கம் போறீங்க, அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு வர்றீங்க. அவங்க அதை கொடுத்தாங்க, இவங்க இதை கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வர்றீங்க. சில ஆட்கள் அப்படி இருக்கிறான், உலகத்து பக்கமும் கொஞ்சம் போய்க்கிறான். கேட்கிறாரு, 2 நினைவுகளால் இருக்காத. சில நேரங்களில் இந்த விசுவாசிகள் புற மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நீங்க கர்த்தருடையவர்கள்னு சாட்சியா நிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க பழகிக்கணும். ஏன்னா அப்படி நிற்கும் போது நிறைய எதிர்ப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். உங்க குடும்ப பின்னணி, உங்களுடைய உறவுகள் எல்லாம் உங்களை கொஞ்சம் பகைக்கத்தான் செய்வாங்க. ஆனா 2 நினைவுல இருக்காதீங்க. கர்த்தர் தான் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்று. எலியா ரொம்ப அழகா சவால் விடுறாரு. ஆமா, தெய்வம் அல்லாதது நீங்க தெய்வம்னு நினைச்சிட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காதீங்க, உன் நினைவு தப்பு அப்படின்றாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
இங்க எலியா யாரை வைக்கிறார்னா கர்த்தரையும் பாகாலையும் வைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யாரை வைக்கிறார்னா இந்த இரண்டு எஜமான்கள்னா ஒன்னு கர்த்தர், இன்னொன்னு உலக பொருள். சில நேரத்தில் ஒன்னு நீங்க வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழணும், இல்லைன்னா உலக பொருளுக்காக வாழணும். நீங்க எதுக்காக வாழ்றீங்க? உங்க வாழ்க்கை எதுக்காக? உங்க ஓட்டம் எதுக்காக? எதுக்கு வேலைக்கு போறீங்க? உலக பொருளுக்குன்னு சொல்றாதீங்க, கர்த்தருக்காக வேலைக்கு போறீங்க. ஞாபகம் வச்சுங்க. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என்ன பண்றீங்க? கர்த்தருக்காகத்தான் செய்றீங்க. பிரைஸ் காட். கல்யாணம் எதுக்காக பண்றீங்க? கர்த்தருக்காக பண்றீங்க. குழந்தை குட்டி எதுக்காக பெத்தெடுக்கிறீங்க? கர்த்தருக்காக பெத்தெடுக்கிறீங்க. விளங்குச்சா உங்களுக்கு? சில ஆட்கள் அப்படியா? ஆமா, தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் கர்த்தருக்காகத்தான் பண்றீங்க. குழந்தை குட்டி பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கணுன்றதுக்காக குழந்தைய குட்டியை பெற்றெடுக்கிறீங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கர்த்தருக்காக படிக்க வைக்கிறீங்க. அவங்கள தேசத்துல பெரிய ஆளாக்குறது கர்த்தருக்காக பெரிய ஆளாக்குறீங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, நீங்க எதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்றீங்க, இல்லைன்னா உலக பொருளுக்காக செய்றீங்க. உலகத்துல உங்களுக்கு பேர் வரணும், உலகத்துல உங்களுக்கு மகிமை வரணும், புகழ்ச்சி வரணும், அப்படி வாழ்றீங்க. எதுக்காக நீங்க வாழ்றீங்க? கர்த்தருக்காக வாழ்றீங்களா, பாகாலுக்காக வாழ்றீங்களா, தேவனுக்காகவா, உலக பொருளுக்காக? எதுக்காக ஓடுறீங்க? உங்க மைண்டை சரிப்படுத்துங்க கொஞ்சம். தேவனுக்காக ஓடுற ஓட்டம்னா உங்களோட ஓட்டத்தை சரியா ஓடுறது கத்துக்குங்க. உலக பொருளுக்காக ஓடுற ஓட்டம்னா அந்த ஓட்டத்துல ஆட்டம் இருக்கத்தான் செய்யும். டபுள் மைண்ட் பீப்புள் மாதிரி இரண்டு நினைவுகளா குந்தி நடந்துகிட்டே இருக்கிறாங்க. எலியா கூப்பிட்டு சவால் விடுறார். கர்த்தர் அக்கினி இறக்கி கர்த்தரே தேவன் விளங்க பண்றார். ஜனங்க கர்த்தரை பின்பற்றுறாங்க. ஆமென். ஆமா, இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வர விரும்பின சீஷனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு முறை சீஷன் ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றி வர்றதுக்கு எனக்கு விருப்பம், ஆனா கொஞ்சம் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க, எங்க அப்பா அம்மாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன்றான். லூக்கா 9ஆம் அதிகாரத்துல. ஃபாலோ பண்ணணும்ன்றது ஆசை, ஆனா கொஞ்சம் எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அவனுக்கு பதில் சொல்றாரு, இங்க பாரு, நீ கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்த ஆள்னா நீ வேலைக்காக மாட்ட பரலோக ராஜ்யத்துக்குன்னு சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களா. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். நான் வீட்டுல இருக்கிறவங்க போனா அவனை அனுப்புவாங்களானே தெரியல, ஆனா பர்மிஷன் வாங்கணும். அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தணும். கொஞ்சம் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எவனோ. அப்படின்னா உன் மைண்ட் ஒண்ணு கலப்பையில இருக்கணும். கலப்பை தெரியுமா? யாரெல்லாம் ஏர் ஓட்டிருக்கீங்க ஊர்ல? ஓட்டுனது இல்லையா? ஐயா விக்டர் ஐயா இருக்காரா? ஐயா ஏர் ஓட்டிருக்கீங்களா? ஏயா கலப்பையில கை வச்சுட்டு ஏயா பார்க்க கூடாது? அந்த கூறு இருக்குல்ல, கலப்பையோட கூறு மாட்டோட கால்ல ஏறிடும். மாடு கால் உடைஞ்சிரும், வெட்டிரும் காலை. கலப்பைய பிடிச்சிட்டா கண்ணு முன்னாடி தான் இருக்கணும், போக்கஸ் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும், கவனத்துல இருக்கணும். அந்த இரண்டு மாடுகளுடைய அந்த கால்களுக்கு இடையில கரெக்டா அது போகணும். வேற எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது, மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது. ஏ குப்சாமி, ஏ ராமசாமி, எவன் கூப்பிட்டாலும் சரி, என்னப்பா சொல்லு, இப்படியே தான் போகணும். மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது. இங்க வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஆண்டவரை பின்பற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் உலக பொருள், உலகத்தினுடைய காரியங்கள், விக்கிரக ஆராதனை, சொந்த பந்தம், உறவு, இப்படி நீங்க போய் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களா இருக்க முடியும்? ஒரே டபுள் மைண்ட். கொஞ்சம் இங்கேயும் நடந்துக்கணும், பரலோக ஆசீர்வாதங்களும் வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேடிக்கணும். கொஞ்சம் அவங்களும் வேணும், இவங்களும் வேணும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம்ல பிரதர். இப்படி ரெண்டு நினைவுகளால நீங்க குந்தி நடக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இது மிகப்பெரிய பாவம். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. இந்த இருமனம் இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகுங்க.
வாசிக்கலாமா? யாக்கோபு 4:8 வாசிச்சிருங்க, நம்ம முடிக்கலாம். யாக்கோபு 4:8 வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையே கடினமா இருக்குது. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்படின்னா எங்க இருமனம் இருக்கோ அந்த இருதயம் பரிசுத்தமாவே இருக்காதுன்றார். பரிசுத்தம் இல்லாத இருதயம் அது, இருமனமான இருதயம். கொஞ்சம் தேவனுக்கும் கொஞ்சம் உலகத்துக்கும், கொஞ்சம் தேவனுக்கு கொஞ்சம் உலக பொருளுக்கு, கொஞ்சம் தேவனுக்கு கொஞ்சம் பண ஆசைக்கு, கொஞ்சம் தேவனுக்கு கொஞ்சம் விக்கிரகங்களுக்கு, கொஞ்சம் தேவனுக்கு கொஞ்சம் உலக புகழ்ச்சிக்கு. எப்படி இந்த மனம் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமா இருக்கும்? இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. பிரைஸ் காட். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறணுமா? உங்கள் இருதயங்களில் கர்த்தரை தவிர வேற எதுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. ஒரே மனமா இருங்க, ஒரே வார்த்தையை பேசுங்க. நீங்க தேவன் பட்சத்துல தான் இருக்கிறீங்கன்றதை அவர் நம்பிட்டாருன்னா போதும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, யாக்கோபை போல யாப்போக்கு ஆற்றங்கரையில் எப்படி இருந்துட்டு அப்படியே இப்படிமா கொஞ்சம் அப்படி தாவிடலாம். ஏசா அணைச்சிக்கிட்டானா அப்படி போயிடலாம், ஏசா அடிச்சிட்டானா இப்படி போயிடலாம். இந்த 2 மைண்டு வேண்டாம். மனசெல்லாம் பண ஆசையை வச்சுக்கிட்டு வாயில மட்டும் பண ஆசை, எனக்கு ஒன்றும் பண ஆசை இல்லையே, வீடு நிறைய வெள்ளி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. பாகால்களை சேவிச்சுக்கிட்டு கர்த்தர் தான் தெய்வம்ன்ற மாதிரி காட்டுக்கிட்டுறது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிற அப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து வெளியே வந்து இரு மனம் உள்ளவர்களாய் இராமல் ஒரு மனம் உள்ளவர்களாய் அந்த ஒரு மனதில் தேவனை மாத்திரம் பரிசுத்த பண்றவங்களா நாம இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமா, ரொம்ப அழகா சொல்றார் யாக்கோபு 4:8 இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு கலப்பையின் மேல கை வச்சுட்டீங்கன்னா உங்க மனம் முன்னாடி தான் பார்க்கணும், பின்னாடி பார்க்க கூடாது. உங்களை டைவர்ட் பண்ற எந்த காரியத்தையும் நீங்க நோக்க கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. சொல்லுவோமா? பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர், பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுத வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுத வந்தோம். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.